எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஏதோ ஒரு சாதாரணமான வரலாற்ற பத்தி பார்க்க போறதில்ல. 3000 வருஷங்களுக்கும் மேல, ஆமாங்க, 3000 வருஷங்களுக்கும் மேலா எந்த ஒரு தடங்களும் இல்லாம தொடர்ந்து இயங்கிட்டு வர்ற ஒரு மாபெரும் நாகரிகத்தோட பயணத்தை பத்தி தான் பேச போறோம். அதான் நம்ம தமிழ் மக்களோட ஈடு இணையற்ற வரலாறு. சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம ஒரு 5 முக்கியமான காலகட்டங்கள் வழியா டிராவல் பண்ண போறோம். தொல்பழங்காலம் மற்றும் சங்க காலம், அதுக்கப்புறம் களப்பிரர் மற்றும் பல்லவர் காலம், அப்புறம் பிற்கால சோழர்களின் பேரரசு, காலனிய ஆட்சியும் சுதந்திர போராட்டமும், கடைசியா நவீன தமிழ்நாடு மற்றும் சமூக நீதி. தொல்பழங்காலத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம பாக்குற நவீன தமிழ்நாடு வரைக்கும் நம்ம கலாச்சாரம் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுன்னு பார்க்க போறோம். ஆனா இந்த வரலாற்று பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க ஆசைப்படுறேன். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எப்படி ஒரு தனித்த கலாச்சாரம் 3000 வருஷங்களுக்கு மேலா அழிஞ்சு போகாம இவ்ளோ செழிப்பா இருக்க முடியும்? எத்தனையோ பேரரசுகள் வந்துருச்சு, விழுந்துருச்சு. ஆனா நம்ம தமிழ் மொழியும் பண்பாடும் மட்டும் காலத்தை வென்று அப்படியே நிக்கிறது எப்படின்னு நினைக்காது யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்கான விடைய தேடிதான் நம்ம பயணம் இப்போ அமைய போகுது. சரி, நம்ம லிஸ்ட்ல இருக்கிற முதல் காலகட்டமான தொல்பழங்காலம் மற்றும் சங்க காலத்துக்கு வருவோம். தமிழ் நாகரிகத்தோட வேர்கள் இன்னைக்கு நேத்த உருவானது இல்லங்க. ஆப்பிரிக்கால இருந்த மனிதர்கள் ஆசியாக்கு இடம்பெயர்ந்த காலத்திலேயே இது தொடங்கிடுக்கின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இலக்கியங்கள்ல சொல்லப்படுற குமரி கண்டம் அல்லது லெமூரியா கண்டம்னு கடல்ல மூழ்கின அந்த பெருநில பரப்புல தான் தமிழர்களோட பூர்வீகம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ரொம்ப ஆச்சரியமான சில தியரிகளும் கூட இங்க இருக்கு. இப்போ இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அதுதான் கீழடி அகழாய்வு. வைகை நதிக்கரையில இருக்கிற இந்த கீழடி கிமு 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு பிரம்மாண்டமான நகர நாகரிகம். இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதாவது சுமார் 2600 வருஷங்களுக்கு முன்னாடியே தமிழர்கள் ஒரு சிறந்த எழுத்தறிவோடும் மிகச்சிறந்த நகர அமைப்போடும் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத இந்த தொல்லியல் சான்றுகள் உலகத்துக்கே ஆணித்தரமா நிரூபிச்சிருக்கு. உண்மையிலே செம்ம ஆச்சரியமா இருக்குல்ல? அடுத்ததா சங்க காலத்தை எடுத்துக்கிட்டோம்னா, சேர, சோழ, பாண்டியர்கள்னு சொல்லப்படுற மூவேந்தர்கள் தங்களோட தனித்துவமான கொடிகளோட, அதாவது முறையே வில், புலி, மீன் கொடிகளோட தமிழகத்தை ஆட்சி பண்ணாங்க. இவங்க தமிழ் மொழிய வளர்த்தாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எகிப்து, ரோம், கிரீக்கம், சீனான்னு கடல் தாண்டி அந்த காலத்திலே குளோபலா பிசினஸ் பண்ணிருக்காங்க. உண்மையிலே இது தமிழர்களோட ஒரு மாபெரும் பொற்காலந்தாங்க. அடுத்து நாம பார்க்க போறது களப்பிரர் மற்றும் பல்லவர் காலம். சங்க காலத்தோட அந்த பொற்காலத்துக்கு அப்புறம் தமிழகத்தோட அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துச்சு. அரசியல் ரீதியா சில புதிய சவால்களை சந்திச்சாலும், கலாச்சார ரீதியா நம்ப முடியாத பல மைல்கற்களை நம்ம மக்கள் எட்டின ஒரு வித்தியாசமான காலகட்டம் இது. இப்போ இந்த களப்பிரர்களோட காலத்தை சில வரலாற்று ஆசிரியர்கள் அரசியல் ரீதியான ஒரு இருண்ட காலம்னு சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு முரண்பாடான விஷயம் என்னன்னு தெரியுமா? இதே காலகட்டத்துல தான் சமண சமயம் ரொம்ப வேகமா பரவுச்சு. அது மட்டும் இல்லாம உலக பொதுமறையான திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை மாதிரியான அழியா புகழ்பெற்ற பல இலக்கியங்கள் இந்த நேரத்துல தான் பிறந்துச்சு. அரசியல் ரீதியா இருண்ட காலம்னு சொல்லப்பட்ட ஒரு நேரம் எப்படி இலக்கியத்தோட பொற்காலமா மாறுச்சு அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு வியக்கத்தக்க வரலாற்று உண்மை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பல்லவர் மற்றும் பிற்கால பாண்டியர்கள் காலத்துல கலாச்சாரம் மறுபடியும் ஒரு புது வடிவத்தை எடுத்தது. மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் மாதிரியான மன்னர்கள் காஞ்சியை தலைநகரா வச்சுக்கிட்டு ரொம்பவே புகழ்பெற்ற மாமல்லபுரம் குடைவரை கோயில்களை உருவாக்குனாங்க. இது தமிழக கட்டிடக்கலையில ஒரு மாபெரும் பாய்ச்சல்னு சொல்லலாம். அதே சமயம் மக்கள்கிட்டேந்து உருவான பக்தி இயக்கம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சைவ நாயன்மார்களும் வைணவ ஆழ்வார்களும் பக்தி இலக்கியத்தையும் இசையையும் பாமர மக்கள்கிட்டே நேரடியா கொண்டு போய் சேர்த்தாங்க. சரி, இப்போ நாம தமிழர்களோட வரலாற்றுல அரசியல் மற்றும் இராணுவ பலம் உலக அளவுல உச்சம் தொட்ட ஒரு பிரம்மாண்டமான சகாப்தத்துக்குள்ள நுழைய போறோம். அதுதான் பிற்கால சோழர்களின் பேரரசு. இது ஆசியாவையே உலுக்கிய ஒரு மாபெரும் ஏகாதிபத்திய காலகட்டம். இது எப்படி படிப்படியா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே பிரமிப்பா இருக்கும். 850ல விஜயாலய சோழன் உருவாக்கின இந்த வம்சம் வெறும் சில தலைமுறைகள்ல, அதாவது ராஜேந்திர சோழன் காலத்துல வடக்கே கங்கை வரையும், அது மட்டும் இல்லாம கடலை கடந்து ஸ்ரீலங்கா, மலேசியா, சுமத்ரா வரையும் தன்னோட கடற்படையை விரிவுபடுத்துச்சு. யோசிச்சு பாருங்க, 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே தமிழர்கள் ஒரு குளோபல் சூப்பர் பவரா கெத்தா இருந்திருக்காங்க.
இந்த சோழ பாண்டிய பேரரசுகளோட வீழ்ச்சிக்கு அப்புறமா நாயக்கர்கள் மராட்டியர்கள் அப்புறம் நவாபுகளோட ஆட்சிக்கு கீழே தமிழகம் சில நூற்றாண்டுகள் பயணிச்சுது. இந்த அதிகார மாற்றங்கள் தான் ஐரோப்பியர்களுக்கும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட வருகைக்கும் ஒரு அடித்தளமா அமைஞ்சுது. அந்த வரலாற்று திருப்பத்தை பத்தி தான் நம்மளோட அடுத்த பகுதியான காலோனிய ஆட்சியும் சுதந்திர போராட்டமும் பேசப்போகுது. இப்போ இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கண்டிப்பா பதிவு பண்ணியாகணும். இந்தியா முழுக்க சுதந்திரத்தை பரவறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்களுக்கு எதிரா முதல்ல ஆயுதம் ஏந்தி போராடின பெருமை நம்ம தமிழர்களையே சாரும். ஆரம்பகட்ட ஆயுத போராட்டத்தோட முன்னோடிகளா பூலித்தேவனோ வீரபாண்டிய கட்டபொம்மனோ இருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து மருது சகோதரர்கள் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வீரப்போர் புரிஞ்ச இந்தியாவோட முதல் பெண் விடுதலை போராட்ட வீரரான வேலு நாச்சியார்னு இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகும். பின்னால பிரிட்டிஷாரோட கடல் ஆதிக்கத்துக்கே சவால் விட்ட கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி., தங்களோட எழுத்துக்களால சுதந்திர கனலை மூட்டிய பாரதியார், வ.வே.சு. ஐயர்னு பல தளங்கள்ல போராடின இவங்களோட தியாகத்தால தான் இன்னைக்கு நமக்கு சுதந்திரம் சாத்தியமாச்சு. சரி, இப்ப நம்ம பயணத்தோட இறுதி மற்றும் மிக முக்கியமான காலகட்டத்துக்குள்ள நுழைய போறோம். அதுதான் நவீன தமிழ்நாடு மற்றும் சமூக நீதி. சுதந்திரத்துக்கு அப்புறமா மெட்ராஸ் மாகாணம் எப்படி தமிழ்நாடா மாறுச்சு அப்படிங்கிறது ரொம்பவே உணர்வுபூர்வமான ஒரு வரலாறு. 1956ல மொழிவாரியா மாநிலங்கள் பிரிக்கப்பட்டாலும் இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்க கூறி தியாகி சங்கரலிங்கனார் உண்ணா நோன்பு இருந்து தன்னோட உயிரையே தியாகம் பண்ணாரு. அந்த மாபெரும் தியாகத்தோட விளைவா 1969ல பேரறிஞர் அண்ணா அவர்களோட தலைமையிலான அரசு இதுக்கு அதிகாரப்பூர்வமா தமிழ்நாடு அப்படின்னு பேர் சூட்டுனாங்க. அதே மாதிரி தந்தை பெரியாரோட சுயமரியாதை இயக்கமும் நீதி கட்சியோட கொள்கைகளும் தமிழகத்துல இடஒதுக்கீடு மற்றும் சமூக நீதிய ரொம்ப ஆழமா வேரூன்ற செஞ்சுது. இந்த கொள்கை இன்னைக்கு எவ்வளவு முக்கியம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஐடி துறை, மருத்துவம், அறிவியல், கல்வின்னு பல துறைகள்ல தமிழர்கள் உலகளாவிய அளவுல வெற்றி கொடி நாட்டுறதுக்கு கல்வி எல்லாரையும் சென்றடையணும்னு கொண்டுவரப்பட்ட இந்த சமூக நீதி கொள்கைகள் தான் ஒரு மிகப்பெரிய அடித்தளம். சோ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆயிரக்கணக்கான வருஷங்களா தொடர்ந்து வர்ற இந்த கலாச்சாரம் தன்னை ஒருபோதும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கிக்கவே இல்ல. கணியன் பூங்குன்றனாரோட யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற வரிகள், அதாவது எல்லா ஊரும் என்னோட ஊர் தான், உலக மக்கள் எல்லாரும் என்னோட உறவினர்கள் தான் அப்படின்னு 3000 வருஷங்களுக்கு முன்னாடியே தமிழர்கள் கொண்டிருந்த அந்த உலகளாவிய சிந்தனையை நமக்கு காட்டுது. காலங்கள் மாறலாம், பேரரசுகள் வீழலாம், ஆனா எல்லாரையும் அரவணைக்கிற இந்த திறந்த சிந்தனை இருக்கிற வரைக்கும் தமிழர்களோட பயணம் கம்பீரமா தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பழமையான ஆனா எப்பவுமே இளமையான தத்துவத்தை நாம நம்மளோட நவீன வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த போறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.